ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டபுள் மீனிங்ல சேட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரைட்டா சிங்கிள் மீனிங்ல திட்டி பிளாக் பண்ணிடுவேன். எனக்கு ஃபயரா தான் இருக்கீங்க. நிறைய பேர் பிளாக் பண்ணிருப்பீங்க. ஆமா, இடமே கொடுக்கறது இல்லை. சப்போஸ் லைஃப்ல வந்து நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் மறந்துடுவீங்களா? நான் இந்த இன்டர்வியூ முடிக்கும் போதே உங்களை மறந்துடுவேங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். கேர்ள்ஸ் 15 நிமிஷம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், மறந்துடுவாங்களா? இதே பசங்களா இருந்தா 2 நிமிஷம் இல்ல 2 செகண்ட் ஆனா கூட 20 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சிருப்போம். என்ன யூஸ்ங்க? ஓ பாத்தீங்களா, இது வந்து என்ன தெரியப்படுத்துறீங்க? ஏதாவது ஒரு யூஸ் இருந்தாதான் பழகுவேன் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்திருக்காங்க ஷவனிகா. ஃபைனலில நடிக்கிறதுக்கான காரணம் ஏதோ இவங்களுக்கு ஒரு யூஸ் இருக்கு. ஃபைனலியே நீங்க யூஸ் பண்றீங்களா? ஃபைனலியே நீங்க யூஸ் பண்றீங்களா? எக்ஸ்ட்ரா டென்ஸ் எதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க ஃபேமஸா இருந்தா ஒரு டயலாக் கிடைச்சிருக்கு, அத போட்டு சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. அண்ணே இந்த இடத்துல அப்படியே நியூஸ் ஃபார்மேட் போட்டுருக்கேன் கீழ. உங்களை பார்க்கும்போது நிறைய டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்க மாதிரி தெரியுது. உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் என்ன மகிமா? ஜிபேல 50 ரூபா வச்சுட்டு இந்த மாசத்தையே ஓட்டிடுவேன். நல்ல டேலண்ட் தான். இட்ஸ் குட். உங்களுக்கு முடியுமா? என்னால முடியுமா கேட்டீங்களா? முடியாது. மைனஸ்ல வச்சுட்டு அந்த மாசத்தையே ஓட்டுங்க. இதெல்லாம் பாய்ஸ், இதான் பாய்ஸ். மைனஸ்ல வச்சுட்டு எங்க நீங்க தம்மு வாங்குவீங்க? கடன் வாங்குவேன். கடன் வாங்குவேன். உங்களுக்கு ஃபியூச்சர்ல என் கூட நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிக்கணும். பிகாஸ் ஃபியூச்சர்ல வந்து ஐ திங்க் ஹாலிவுட் சைடு இருக்க மாட்டேன், பாலிவுட்ல இருப்பேன்னு நினைக்கிறேன். யோசிக்கலாம். யோசிக்கலாம். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எந்த இடத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஹாலிவுட்லயா? மென்டல் ஹாஸ்பிட்டல். உங்களை பார்க்கும்போது நிறைய டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்க மாதிரி தெரியுது. உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் என்ன மகிமா? ஜிபேல 50 ரூபா வச்சுட்டு இந்த மாசத்தையே ஓட்டிடுவேன். முயற்சி வந்து டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்க கையில வந்து 2 டிக்கெட் தான் இருக்கு முயற்சி. ஓகேவா? ஒன்னு வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் வரேன்னு சொல்றாரு. இன்னொன்னு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் வரேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு உயிரியே கொடுக்குற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. யாரை கூட்டு போவீங்க? 2 டிக்கெட் தான் இருக்கு. Of course, ஒரு டிக்கெட் பிளாக்ல வித்துட்டு நான் மட்டும் போயிடுவேன். ஒரு நம்பிக்கையோட ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா அது ஒரு நாள் நம்மள அங்க கொண்டு போய் சேர்த்துறோம். லைக் நான் இப்ப இங்க இருக்க மாதிரி. நான் கூட ரொம்ப நாள் இன்ஸ்டால ஒருத்தங்க ஃபாலோ பண்ணி அவன் நம்பர் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சிருமா? வேற லெவல்ரா டேய். இந்த பாட்டில் ராதான் ஒரு படம் வந்திருக்கும், அதை தான் பார்க்கணும். போய் பாருங்க. பட் அதையே நான் சரக்கு போட்டு தான் போய் பார்ப்பேன். லைஃப்ல சில கீ பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா சக்சஸ் ஆவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எஸ். அந்த மாதிரி உங்களுக்கு உங்க லைஃப்ல சக்சஸ் ஆக என்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸ்லாம் தேவைப்படுது? எனக்கு தேவைப்படுற ஒரே கீ கண்ட்ரோல் ஆல் டெலிட். You guys. முயற்சியில் வந்து டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்க கையில வந்து 2 டிக்கெட் தான் இருக்கு முயற்சி. ஓகேவா? ஒன்னு வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் வரேன்னு சொல்றாரு. இன்னொன்னு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் வரேன் அப்படின்றாங்க. உங்களுக்காக உயிரியே கொடுக்குறோம். உங்க லைஃப்ல இந்த நிறைய நீங்க சொல்லுங்க, நான் ஆக்டிங் நல்லா பண்றேன்னா இல்ல ஆங்கரிங் நல்லா பண்றேன்னா? கார்த்தி போறது இப்போ லைஃப்ல எல்லாரும் கார்த்தி போறதா என்னவா பிறக்கலாம்? நீ இந்த ஜென்மத்துல ஏன் பிறந்தன்னு நான் யோசிச்சுட்டேன். கரெக்ட். நோ அது மான்காரத்தை டெம்ப்ளேட் தான். இப்போ ராத்திரில தூங்கும் போது இப்படி படுத்துட்டு எஸ்கே மாதிரி இதே தான் யோசிச்சுட்டு இருப்பேன். நீ பிறந்த இந்த ஜென்மத்துல திரும்பி படுத்தா வாய்ஸ் தான் கேட்கும். வாய்ஸ் நல்லா இருந்தா வாய்ஸ் நல்லா வந்தாலும் கேட்கலாம். இது வாய்ஸும் நல்லா இருக்காது. ஜென்மத்திலே ஏன் நீ பிறந்தன்னு, இந்த ஜென்மத்துல நீ ஏன் பிறந்த, இதுவே நீ ஏன் பிறந்தன்னு தெரியாத போயிடும். பாருங்க, என்னுடைய இன்னும் 25 வருஷத்துல அருண்காட்சியோட ஹிஸ்டரிய உங்க பேரனுக்கு ஹிஸ்டரி புக்ல வர நீங்க சொல்லி தர போறீங்க. நீங்க சொல்லி தர போறீங்க. இதுதான் பாப்போம். கார்த்தி பிறந்தா என்னவா பிறக்கலாம்? அருண் கார்த்தி பிரான்ல ஏன் பிறந்தன்னு நான் யோசிச்சுட்டேன். நீங்க சொல்லுங்க, நான் ஆக்டிங் நல்லா பண்றேன்னா இல்ல ஆங்கரிங் நல்லா பண்றேன்னா? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு என் டைமை தான் வேஸ்ட் பண்றேன். அது உங்களுக்கு தேவையில்ல. நான் நல்லா ஆக்டிங் பண்றேன். பண்றீங்க ஓவர் ஆக்டிங்.
ஐயா இந்த இன்டர்வியூ முடிச்சிட்டு நான் எங்க இருக்க போறேன்னு தெரியல. நீ எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும். எங்க? என் பிளாக் லிஸ்ட்ல. அக்செப்ட் இட். Any 3 good things about me? Good thingsா? ஒண்ணும் இல்ல. சொல்லு, நிறைய இருக்கு சொல்லலாம். Bad thingsனா போய் சொல்லிருப்பேன் ஈஸியா. லைஃப்ல நெகட்டிவா இருப்பாங்கல்ல, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கல்ல, அவங்களெல்லாம் நீ எப்படி அவாய்ட் பண்ற? இந்த இன்டர்வியூ முடிச்சிட்டு எப்படி உங்களை அவாய்ட் பண்றேன்னா அது மாதிரிதான். நீங்க சொல்லுங்க. நான் ஆக்டிங் நல்லா பண்றேன். பிரீதாக்கு மறக்க முடியாத நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கு. யாராவது நம்பினா தானே நம்பிக்கை துரோகம் இருக்கும். நான் தான் யாரையும் நம்புறதே இல்லை. மெயினா உன்ன மாதிரி ஆட்களை நம்ப கூடாது. லைஃப்ல இந்த டெசிஷன் எடுத்துட்டோமே அப்படின்னு எதையாச்சும் நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன். எடுக்கிற எல்லா டெசிஷனுமே நினைச்சு அப்படிதான் ஃபீல் பண்ணேன். வேற லெவல்ரா எப்பரே. அப்போ இந்த ஷோக்கு கூப்பிட்டது தப்புன்னு சொல்ல வரேன். ஐயோ அப்படி கிடையாது. அது வந்து உங்களுக்கு இந்த ஷோக்கு வந்து கூப்பிட்டதெல்லாம் வந்து எங்க ஹெட் பிரகாஷ் இருக்காரு இல்லையா, அவர் எடுத்த டெசிஷன். பட் அவர் எடுக்கிற டெசிஷன் தப்பான டெசிஷனா தான். தப்பான டிசிஷனா தான் இருக்கு. நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க இந்த நியூ இயருக்கு? இது வரைக்கும் எதுவுமே எடுக்கல. ஆனா இப்போ எடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னு? ஒரு கொலை பண்ணலான்னு இருக்கேன். வேற? வாய்ஸ் 2 சீசன் வந்துச்சு. உனக்கு என்ன சீன் ரொம்ப பிடிக்கும் சொல்லு. நீங்க வர சீனை தவிர்த்துட்டு எல்லா சீனும் நான் எல்லாம் எப்படி பாய்ஸ் நினைக்கிறதெல்லாம் அப்படியே கரெக்டா சொல்றாங்க. விடுங்க விடுங்க விடுங்க. அது சிறப்பு வந்து கைட்ட போட்டிருந்தா அழகா இருக்கும். காலிக்கு அடிச்சலாம். ஓகே ஓகே. அதாவது சீன்னு சொல்ல முடியாது. எனக்கு பர்டிகுலரா அந்த இந்த மொமெண்ட் நீங்க அந்த பீச்ல எல்லாம் போகும்போது அந்த பீச்ல எல்லாம் கேப் கூடாது. சாரி பீச்சுக்கு நீங்க போகும்போது இந்த சிப்பி எடுத்து கொடுப்பீங்கல்ல வச்சுக்கான்னு சொல்லி, அந்த மாதிரி அது என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா எனக்குமே வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி உனக்கா? ஆமா பீச்சுக்கு போகும்போது சிப்பி எடுத்து கொடுத்து அதை வச்சுக்க பத்திரமா அப்படின்னு வச்சிருக்கேன். சிப்பியெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். அந்த பொண்ணு தான் இப்ப இல்லை. ஆவண்டா நிறைய சிப்பி வாங்கியிருப்பான் போலயே. நீங்க என்ன ரெசல்யூஷன்? எக்ஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் பேர் என்ன? எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். டிராகன் பாய். என்னாச்சு? ஒன்னு இருந்தா உனக்கு ஞாபகம் இருக்கும். நீ எக்ஸ்ட்ரான்னு வச்சிருப்ப. கேக்குறேன், உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன? ஏன் சொன்னா சேர்த்து வச்சிருக்கீங்க? எப்படி ஒரு 10 எக்ஸ் இருக்கு உங்களுக்கு? சொன்னா யாராவது ஒருத்தர் கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க. கரெக்டா மாட்டுறாரு. எங்க போன? இயற்கை, பசுமை, சுத்தமான காற்று இது நிறைந்த பாண்டிச்சேரி. சரி எனக்கு எதுக்கு போன? நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பாண்டிச்சேரின்னா அதுக்குன்னு கிடையாது. அங்க நிறைய சர்ச்சஸ் இருக்கு. அங்க ஹோலி வாட்டர்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு சர்ச்சுக்கு பக்கத்து சந்து போயிருப்பேன். எக்ஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் பேர் என்ன? எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? டக்குன்னு நீங்க அந்த ஜுரம் உங்ககிட்ட வந்துச்சு, இந்த இருமல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் பயந்துட்டேன். வைரஸ் ஏதோ பாசிட்டிவா. நீங்க என்ன பார்த்து பயந்துட்டீங்க? உங்களை பார்த்து இல்ல, வைரஸ் பார்த்து. வைரஸ் இன்னும் ஒரு வைரஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்களே வைரஸ் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. எத்தனை வாட்டி அது புரிஞ்சிருச்சு. இவன் நல்லா இருக்கான்னு சொல்றான். இருக்க கூடாது. இப்படி கேட்கலாம். சரி நல்லா இருக்க கூடாது. நல்லா இருக்குன்றானே, நல்லா இருக்க கூடாது. அதனால திரும்ப திரும்ப அதையே கேட்டு நல்லா இல்லைன்னே சொல்றேன். விடுங்க, கேளுங்க, மறுபடியும் கேளுங்க. எப்படி இருக்கு? நல்லா இல்லைங்க. நல்லா இல்லைங்க. இதுதானே உங்க எக்ஸ்பெக்டேஷன்? ஓகே, இப்போ நீங்க என்ன கேளுங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா நீ நல்லா இல்லல்ல. அதுதான். ஏதோ சீரியல்லாம் பண்றியா? ஆமா, பாத்தீங்களா? ப்ரோமோ பார்த்தேன். என்ன என்ன? ஐயனார் துணை விஜய் டிவில. விஜய் டிவி. பேர் இருக்கா? இருக்கு, எனக்கு இருக்கு. தெரியுது ஏன் பண்றேன்னு. டக்குன்னு நீங்க அந்த ஜுரம் உங்ககிட்ட வந்து கீர் கீர் கரெக்ட். வாய்ஸ் முதல் சாய்ஸ். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவங்க யாராவது வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? அப்படி யாரும் பண்ணது இல்ல. ஆனா அவங்களாலதான் ஏன் டார்ச்சர் தாங்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டா கரெக்ட் தான். ஒண்ணுங்க டார்ச்சர் தாங்க முடியாது பண்றது எனக்கு. நான் யாராவது குக் பண்ணாங்கன்னா அது சாப்பிட பிடிக்கும்.
சின்ன வயசுல அப்பா பாக்கெட்ல இருந்து கேஷ் திருடிருக்கீங்களா? பாக்கெட்ல கம்மியா தான் கேஷ் வச்சிருப்பாரு, அதனால டைரக்டா பீரோல இருந்து எடுத்தேன். பியர்டு வச்ச பசங்க பிடிக்குமா இல்ல கிளீன் ஷேவ் பண்ண பசங்க பிடிக்குமா? க்ளீன் ஷேவ் பண்ண பசங்க தான் பிடிக்கும். தெரிஞ்சதா நீ ஷேவ் பண்ண சேவ் பண்றதுக்கு இங்க பரவாயில்ல, நீங்க எல்லாரும் பியர்டு வச்சிருக்காங்க. சிங்கிள் பசங்க சந்தோஷமா டீ ஆர் காஃபி? கீர்